2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். பாருங்க, அநேக நேரங்களிலே இந்த வசனம் நமக்கு மிகவும் பரிச்சயமான, எப்ப கேட்டாலும் மனப்பாடமாக எங்க வேண்டாலும் நாம் சொல்லக்கூடிய ஒரு வேத பகுதியாக இருக்கிறது. ஆனால் அதன் ஆழங்கள் ரொம்ப பெருசு. இங்கே அவர் சொல்லுறாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய். இதை நம்ம விளங்கிக்கிறது சில வசனங்களை நாம் பாருங்க. புதிய சிருஷ்டி கிறிஸ்துவுக்குள் இருந்தா ஒரு புது சிருஷ்டி. புது சிருஷ்டின்னா என்னங்க? புதிய சிருஷ்டி அப்படின்னா புதுசா ஒன்றை என்ன செய்வது, உருவாக்கிக்கணும்னா எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அது புதுசா இருக்கும்போது அழகா இருக்கு. கொஞ்ச நாள் பயன்படுத்தணும்னே அது பழசா போயிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஷைனிங் போயிடுது, அதோட அந்த குவாலிட்டி குறைஞ்சு போயிடுது. இப்போ செல்போனை பாருங்க, வாங்கணும்னு அதை கீழே வைக்க மாட்டேன் பாருங்க, புதுசு ஏன்னா. அதனால அதை பாருங்க, அதுக்கு கவருக்கு மேல கவரு, அதை கீழே வைக்க மாட்டேன் பாருங்க. எப்போ எடுத்தாலும் ஒரு சின்ன ரசம் கூட என்ன செஞ்சுக்கணும், தொடச்சிக்கணும். கொஞ்ச நாள் போகட்டுமே, 1 வருஷம் போகட்டுமே. அதுக்கப்புறம் அதோட இதே மாறி போயிடுவாங்க. அது அந்த பழைய மாதிரிலாம் அது கீழே பாருங்க. அப்புறம் அதை தூக்கி பேசிட்டு என்ன செய்வோம், அப்பெல்லாம் மெதுவாக வைக்கிற நாம 1 வருஷம் அதுக்கப்புறம் தூக்கி வேகமா போடுறோம். இங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறார். 18ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிப்போம். நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். மண்பாண்டம் அவன் கையிலேயே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். 6வது வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஒரு விளக்கத்தை ஆண்டவர் அப்படியே பாருங்க. தம்முடைய பிள்ளைகளோடு தேவன் பேசுகிற விதங்களை பாருங்க. அநேக நேரங்களிலே நாம் சொல்லுவோம், தேவன் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருக்காரு, மறைமா இருக்கு எங்கிறது போல. அல்லது சிலர் சொல்லுவாங்க கருகலான சத்தியம். நான் கடந்த நாட்களில் ஒரு போஸ்டர் பார்த்தேன், அங்கே சொல்லப்பட்டது கருகலான சத்தியங்களை வெளிப்படுத்துகிற வரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர். அது என்னன்னு தெரியுது, அவருக்கு மட்டும் வெளிப்படுத்துவார் போல. இங்க வசனம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் யாரை, அவர் படித்தவர்களோ படிக்காதவர்களோ உயரமானவர்களோ புத்தகம் பிள்ளையானவர்களோ கருப்பானவர்களோ வெளுப்பானவர்களோ அழகானவர்களோ அழகில்லாதவர்களோ எதுவுமே அவருக்கு பிரச்சனை இல்லை. எல்லாரோடும் தேவன் ஒரு விஷயத்தை தெளிவாய் அவர் பேசுகிறது. அதுதான் நம்முடைய தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. அவருக்கு உருவமோ தகுதியோ அவருக்கு தேவையில்லை.
அவர் எந்த மனிதனோடும் அவர் பேசுவார். அவருக்கு ஒரே ஒரு தகுதிதான் அவருக்கு தேவை. இந்த களிமண்ணை போல நாம் அவருடைய கரத்தில் இருந்தால் மட்டும் போதும். நாம் ஒரு புது சிருஷ்டிப்பாக. அநேக நேரங்களில் குயவன் திரிகையினாலே அவன் வணைந்து கொண்டிருந்தான். அவன் வணையும் போதே அவன் கையில கெட்டு போச்சு. அதனால அவன் மன தூக்கி போடல. வேற திருத்தமான ஒரு பாண்டமாக என்ன செய்கிறார்கள்? குயவன் உருவாக்குகிறார். அதுபோல நீங்கள் என் கையில் களிமண்ணா இருக்கிறீர்கள் அல்லவோ என்று அல்லாஹ் சொல்கிறார். சிந்தித்து பாருங்கள். அநேக நேரங்களிலே நாம் ஏதோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அல்லது சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் ஏதோ தவறு செய்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் அதையே காரணம் காட்டி தொடர்ந்து நாம் பின்வாங்கி ஓடிவிடுகிறோம். குற்ற உணர்வு உள்ளவர்களாக பின்வாங்கி நாம் போய்விடுகிறோம். தேவனிடத்திலே போறதுக்கு ஆதாமை போல ஏவாளை போல தேவனிடத்திலே போய் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே ஒரு வேதவசனம் சொல்கிறது. யோபு என்று நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஆதாமை போல என் பாவங்களை நான் மறைத்தேனோ. ஆதாம் தன்னை என்ன செய்தான்? மறைத்துக் கொண்டார். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அநேக பாருங்க, நான் கடந்த நாட்களில் ஒரு சபையில ஒரு சகோதரி ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. பெரியவங்க கண்டிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் மட்டும்தான் செய்யறேன், வேற யாரும் இதை செய்யலையா, என்ன மட்டும் கேட்குறீங்க? பாருங்க, மற்றவங்க எல்லாம் செஞ்சா தப்பு சரியாயிருமா? ஒரு தவறை தேவன், எத்தனையோ மனிதர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்கள் எல்லாம் கண்டிக்கிறாரா? இல்லை இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை மட்டும்தான் அவர் கண்டிப்பார். வேதம் என்ன சொல்கிறது? தேவன் உங்களை கண்டிக்காவிட்டால், அவர் கண்டிக்காவிட்டால் நீங்க யாரா இருப்பீங்க? வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். அவருக்கு பிள்ளைகளா இருக்க முடியாது. யாரும் சொல்லுறாரா? பாருங்க, குயவன் கையில களிமண் போல நீங்க என் கையில இருக்கிறீங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் பழைய சிருஷ்டி இல்லைங்க. அவன் கெட்டு போவான். சில நேரம் உருவாக்கும் போது கெட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் அப்படியே கெட்டு போய் தேவன் அவனை தூக்கி விடுகிற, எரிந்து விடுகிற தேவன் அல்ல. நீங்களும் நானும் அவருடைய கரத்திலே இருப்போமே. ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். தேவன் நம்மை புது சிருஷ்டியாகவே பார்க்க விரும்புகிறார். நாம் இருக்கிற விதமாக இருக்க தேவன் நம்மை விரும்பவில்லை. பரவாயில்ல, கொஞ்சம் கோணல் மண்டலம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புவதில்லை. தேவன் புதிய படைப்பாக நம்மை உருவாக்க விரும்புகிறார். நீங்க பாருங்க, யாக்கோபு அங்க என்ன சொல்றாரு? யாக்கோபு 1 அதிகாரம் 18வது. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நான் முதல் பலன்கள் ஆவதற்கு அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் முதல் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்முடைய சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். எப்படி உருவாக்குகிறார் நம்மை? நாம் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வசனத்தை கொண்டு தேவன் நம்மை என்ன செய்கிறார் என்றால் ஜெனிப்பிக்கிறார், அல்லது மறுபடியும் உருவாக்குகிறார், அல்லது சிருஷ்டிக்கிறார். புதிய சிருஷ்டியாய் நம்மை வசனத்தை கொண்டு, அங்கே அவருடைய சீசர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய உரையை நிகழ்த்தி விட்டு வசனத்தை பேசிவிட்டு அவர் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட வசனத்தினாலே இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். எப்பொழுது? வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுதே நாம் என்ன செய்கிறோம் என்றால் சுத்தமாக்கப்படுகிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், சத்தத்தை கேட்ட உடனேவே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அநேக நேரங்களிலே நாம் வசனத்தை கேட்கிறோம், ஆனால் அந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. கேட்டோம், அது என்ன செஞ்சது?
இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு என்ன என்று அது தெரியாமல் நாம் போய் விடுகிறோம். அப்படியானால் அந்த வசனம் நம்மை சுத்திகரிக்காது, அந்த வசனம் நம்மை உருவாக்காது. அங்கே இஸ்ரவேல் குடும்பத்தாரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர்கள் கேட்டு உணராதவர்களாகவும் கண்டும் காணாதவர்களாகவும் மனம் திரும்பாமல், ஏன் அந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை அவன் இதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ஒரு புது சிருஷ்டியாக, நாம் ஒரு தவறு பண்றோம், ஏதோ ஒரு வசனத்தினாலே நாம் உணர்த்தி வைக்கப்படுகிறோம். ஆமா மன்னிச்சிருங்க என்று நாம் சொல்லும் பொழுது அவர் அந்த வசனத்தை கொண்டு நம்ம என்ன செய்கிறார், அந்த பாவம் மறுபடியும் நம்மை நெருங்க முடியாதபடி அதை நம்முடைய முதுகுக்கு பின்னே கடலின் ஆழத்திலே அவர் எரிந்து கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சிருஷ்டியாக, புது சிருஷ்டியாக இருக்க தேவன் விரும்புகிறார். அங்கே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறார் பாருங்க. அழிவுள்ளத்தினாலே இல்ல, என்றென்றைக்கும் இருக்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள கர்த்தருடைய வசனத்தினாலே, ஜீவன் உள்ளதுமான தேவ வசனம் அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அநேக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு மனிதன் பயங்கரமா தண்ணி அடிக்கிறான், ஆனா அவனை போதை மறுவாழ்வு மையத்திலே கொண்டு போய் அவனை கொஞ்ச நாள் பழக்கப்படுத்தி தண்ணி அதை அவன் கண்ணிலேயே காமிக்காம அவனுக்கு இதை சாப்பிட்டேன்னா உனக்கு அதாயிரும் இதாயிரும் உடம்பு கெட்டு போயிடும் பல காரியங்களை சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவனை கொண்டு வராங்க. இப்ப அவரு நான் இப்ப தண்ணி அடிய விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ற. எப்படி அவர் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்? வசனத்தினால இல்ல, சாதாரண வார்த்தைகளினாலே அவர் மறுபடியும் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? தான் விழுந்த இடத்திலே மறுபடியும் விழுவதற்கு நிறைய வாய்ப்பு. ஆனா இங்கே வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் தேவ வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தால், அழிவில்லாத ஜீவனுள்ள இந்த வசனத்தினாலே நாம் நம்முடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்குமே. ஆனால் நாம் என்ன செய்ய மாட்டோம், என்னமும் புது சிருஷ்டியாக தான் இருக்கும். இருந்தோம் நாம் புது சிருஷ்டியா, ஏனென்றால் நாம் அவருடைய கரத்திலே இருக்கிறோம். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறார் என்றால் திரும்பவும் 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 நம்ம என்ன செய்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார். சரியான ஒரு பாத்திரமாக நாம் மாறுகிற வரைக்கும். அங்கே தீத்துவுக்கு எழுதும் போது தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்றாங்க? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை ரட்சித்தார். மறு ஜென்ம முழுக்கு அப்படின்னா என்னங்க? புது பிறப்பு. பழைய மனுஷன் அழிந்து போய் புது மனுஷன் என்ன செஞ்சிருக்கிறான், இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிறார். நாம் அநேக நேரங்கள்ல புது படைப்பு என்று நாம் ஒத்துக்கொள்ளும் இருதயத்தில். ஆமா நான் புது சிருஷ்டி. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? ஆமா ரட்சிக்கப்பட்டோம். நிறைய சபைகள்ல ரட்சிப்பு பத்தி கேட்க மாட்டாங்க. ரட்சிப்பு பத்தி இப்போ நம்ம ரோமன் கத்தோலிக்க சபையை எடுத்துக்கொள்ளுங்க. ரட்சிப்பு அவங்களுக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்க முடியுமா? அவங்கள நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்க முடியுமா? முடியாது. சில பாரம்பரிய சபைகள்ல கூட கேட்க முடியாது. ரட்சிப்பு பத்தி அப்படியா
பாருங்க, சபையில முக்கியமான இடத்துல பொறுப்புல இருப்பாரு, டீக்கனாரா இருப்பாரு. ஆனா என்ன செஞ்சிருப்பாரு? ரட்சிப்பு இருப்பாரு. இங்க நாம் என்ன சொல்கிறோம்? ஆமா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற புது சிருஷ்டி. புது சிருஷ்டி என்று சொல்லும் பொழுது அதனுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நீங்களும் நாம் மறுஜென்ம முழுக்கினாலே, சத்திய வசனத்தினாலே, ஜீவனுள்ள வசனத்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்க. அங்கே ஒரு சில உதாரணங்களை பாருங்க. இயேசு ஒரு காரியத்தை அங்கே யோவான் 3ஆம் அதிகாரம் எப்படி இருக்கும் பாருங்க. திங்கிங், அந்த யோசனைகள் எப்படிப்பட்டதா இருக்கும்? யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் சொல்லுங்க. 12வது வசனம். 12 அதே 3 பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பூமிக்குரிய காரியங்கள். ஒருவன் மறுபடியும் பிறந்தால் எப்படி இருப்பான் என்கிறது அவர் அங்கே சில காரியங்களை சொல்லி விவரிக்கிறார். பூமிக்குரிய காரியங்களை சொல்லி நீங்க புரிஞ்சுக்கல, பரம காரியங்களை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? ஒருவன் மறுபடியும் பிறந்தவனாக இருந்தால், நீங்கள் நானும் மறுபடியும் பிறந்தவர்களாக இருந்தால், நம்முடைய சிந்தனை, நம்முடைய கிரியைகள் பாருங்க. அதுக்கு இயேசு நல்ல உதாரணங்களை காண்கிறார் பாருங்க. அங்கே லூக்கா 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் என்றார். பாருங்க, படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. தேவாலயம் அழகா ரொம்ப நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. இயேசு போய் காமிக்கிறார் பாருங்க. அங்க சொல்லப்படுறது பாருங்க, அது என்னவாமா? கற்களினாலும் காணிக்கைகளினாலும் ரொம்ப அழகா அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் பாக்குறீங்களே, எல்லாம் ஒரு கல்லின் மேல ஒரு கல் இல்லாம இடிக்கப்பட்டு போகுது. திங்கிங் பாத்தீங்களா? யோசனைகள், அவருடைய சிந்தனை. ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற மனிதன் இப்படி சிந்திக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் பாருங்க. பெரிய கோபுரத்தை கட்டிட்டு எங்க கோபுரம் தான் பெருசுன்னு சொல்ற சபைகள், பெரிய சிலுவை, பெரிய மணி, பெரிய கிளாக்கு, பெரிய இசைக்கருவிகள், அப்படியே ஆலயத்துக்குள்ள போனா அப்படியே கலர் கலரா லைட்டு. ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ எப்படி இருக்கிற? அதுதான் கேள்வி. இந்த ஆலயம் உடைக்கப்படும். இந்த ஆலயம் எப்படி இருக்கு? இது அலங்கரிக்கப்பட்டிருக்கா? அதுதான் அவர் கேட்கிற கேள்வி. ஒருவன் புது சிருஷ்டியா இருந்தால் இந்த ஆலயத்தை அவன் அலங்கரித்திருக்க வேண்டும். ஆனா இன்று
நமக்கு பிரியமானதெல்லாம் இந்த அலங்கரிப்பு இல்ல, வெளி அலங்கரிப்பு நமக்கு ரொம்பவே பிரியம். ஆண்டவர் சொல்றாரு இல்ல. அங்க இன்னொரு வசனத்தை பாருங்க, யோவான் 4ஆம் அதிகாரம். யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். யூதர்கள் சமாரியர்களை சம்பந்தம் நடவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாக என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். பாருங்க, தாகத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கிறார். இவர் என்ன உடனே பேசுறாரு பாத்தீங்களா? தீங்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது. நமக்கு எப்போதும் சங்கீதக்காரர் மண்ணோடு இந்த ஆத்மா ஒட்டி கொண்டு நமக்கு எப்போதும் புது சிருஷ்டியா இருக்கிறோம்னு சொல்றோம். ஆனா எப்படி இருக்கிறோம்? பழைய சிருஷ்டியா தான் இருக்கிறோம். இந்த ஸ்திரீ தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்டோம்னா இவர் என்ன சொல்றாரு? இல்ல, நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் உடனே பாருங்க, தாகத்தை மாத்துறாரு பாருங்க. ஆவிக்குரிய தாகம், வேத வசனங்களின் மேல் தாகம். நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு உலக மனிதனுக்கும் ஒரு புதிய சிருஷ்டியா இருக்கிற மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு. இங்க நம்முடைய புது சிருஷ்டியா இருக்கிற நாம் என்ன எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டிக்குரிய பாருங்க, நிறைய இடங்கள்ல புது சிருஷ்டின்னு சொல்லுவாங்க. ஆனா பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு பாஷை பேசுவாங்க, நல்ல உடை இருக்கும், அப்படியே அப்படியே செய்தி கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? அப்படியே அந்நிய பாஷையும் பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது அந்நிய பாஷை பேசினா அதுக்கு அர்த்தத்தை சொல்லுவோம். அர்த்தம் சொல்றோம் இல்லாட்டா தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசப்படாமல். ஆனா இவங்க என்ன செய்வாங்க? நீதிமானாங்க, பெரிய பரிசுத்தமானாங்க, காப்பி போடுறப்போ என்னன்னு தெரியல. அந்த சிந்தை அவர்களுக்கு தான் தெரியும். எப்படியோ வெளிப்படையான கிரியைகள் நிறைய இருக்குமா. ஆனா தேவன் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி இருப்பது எதற்காக? உங்களை என்னையும் அவன் கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாவே ஒரு வாரத்துல தூக்கி கொண்டு வச்சுட்டோம்னு வைங்களேன். புது சிருஷ்டி, புது மைக்குன்னா அந்த புது மைக்குக்கான வேலையை காமிக்கணுமா இல்லையா? பழைய மைக் மாதிரி அடிக்கடி உருவாக்கிட்டு இருக்கலாமா? நீங்களும் நானும் புது சிருஷ்டியா இருக்கிற நாம அந்த புது சிருஷ்டிக்குரியதான காரியங்கள் நம்மளத்துல இருக்க. பழைய சிருஷ்டியில உள்ளதே இன்னும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு சகோதரன் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னார், நல்லா இருந்துச்சு, அதனால சொல்றாங்க, நல்ல கருத்தாக இருக்கு. தேவன் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? உடனே நமக்கு தெரியும். நீங்க சொல்லாம இருந்தாலும் உங்க மனசு இருதயத்துல நீங்க உடனே தீர்மானிச்சிருக்கீங்க. அவருபடி அவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு என்னை தெரிந்து கொண்டார். அப்படிதானே? ஆனா நிறைய பேர் அப்படி இல்லையே. பாருங்க, நல்லா அவர் சொல்றது, நல்லா பாடுறதுக்கு, நல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு. டான்ஸ் ஆடினா போதுமா? ஒரு கடந்த நாட்கள்ல ஒரு ஊழியக்காரரு எலியாவின் ஆவி ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி என்னமோ மழை பெய்யும், நம்ம இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய இது வந்து நமக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி, ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் மழை பெய்ய போகுதுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சுட்டு இப்போ மழை பெய்ய போகுது பாருங்க. இது இயற்கை ஆகும். அது நல்ல வேலையா அந்த இடத்துல மழை போச்சு பாருங்க. எலியாவின் ஆவி, இயற்கை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? நல்லது.
எலியாவின் ஆவி அப்படியே சுவர்க்கத்துல மேல போயிருக்கலாமே, அதையே விட்டுட்டீங்க. பாருங்க, சில கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கிரியையா இருக்கு. பாருங்க, நாம் ஒரு சில காரியங்களை சும்மா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற விஷயங்களை சொல்ல பாருங்க. நான் புதிய சிருஷ்டியா மாறிட்டேன். இன்னும் பழைய சிருஷ்டியில உள்ள முகஸ்துதி நம்மகிட்ட இருக்கா? நான் புதிய சிருஷ்டியா மாறிட்டேன், ஆனாலும் பழைய பொய்யான ஏதாவது பொய் பேசுறது நிறைய இருக்காங்க. புதிய சிருஷ்டியா மாறிட்டேன், பெருமை. ஆனா நான் சொல்லும் போது புது சிருஷ்டின்னு தான் சொல்றோம், ஆனா பெருமை. படிப்பை குறிச்சு, அழகை குறிச்சு, செல்வத்தை குறிச்சு எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. பாருங்க, கீழ்ப்படியாம, ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம, உயர் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியாம, ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் இதை யாரு புது சிருஷ்டி, அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆமா, நான் மறுபடியும் பிறந்தவர், புது சிருஷ்டி, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர் என்று நாம் சொல்றோம். ஆனா பழைய சிருஷ்டியில உள்ள நிறைய காரியங்கள், இதை நான் கடந்த நாட்கள்ல நான் வசனத்தை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னுடைய சகோதரர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, உடன் பிறந்தவர்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கோம், அவருடைய சில காரியங்கள் என் ஞாபகத்துக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துச்சு. கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறார். ஆனா என் சகோதரிகளிடத்துல அது இல்லையே, என் சகோதரிகளிடத்துல அது இல்லையே. அப்படியே என்னையும் அங்க நான் வச்சு பார்க்கிறேன். என்னிடத்துல புது சிருஷ்டி என்று நான் சொல்லுகிறேன், ஆனா பழைய மனுஷனுக்குள்ள எவ்வளோ காரியங்கள் இன்னும் நான் என்ன செய்ய, நான் இன்னும் என்ன ஆகல, புதிய சிருஷ்டிக்குள்ள நான் வரவில்லையே. ஒழுங்கற்ற தன்மை. பாருங்க, நாம் தேவனை புது சிருஷ்டி என்று சொன்ன பிறகு கூட இன்னும் நம்முடைய ஒழுங்கற்ற தன்மை இன்னும் நிறைய நம்ம இடத்துல இருக்கிறது. ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டாங்க வீட்டுல. இதுக்கும் சிருஷ்டிக்கு என்ன சொல்றாங்க? நாம் இவைகளினாலே தான் நாம் நம்முடைய புது சிருஷ்டிப்பு என்பதை நாம் காண்பிக்க போகிறோம். பாருங்க, ஒழுங்கா ஒரு வேலைக்கு போறது நம்ம பாருங்க, அந்த வேலையில 4 நாள், இந்த வேலையில 4 நாள், ஒரு நேரத்துக்கு போறதில்லை, ஒழுங்கற்ற காரியங்கள். ஆண்டவர் இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் அவருடைய உண்மையான நாம், அதாவது அந்த ஆலயத்திலே, தேவன் கட்டின அந்த உண்மையான ஆலயத்திலே நாம் அங்கே தூண்களாய் மாறுவதற்கு, அல்லது ஜீவனுள்ள கற்களாக தேவன் நம்மை அங்கே பதித்து வைப்பதற்கு நாம் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். என்னுடைய பழைய சிருஷ்டி, பழைய பிறப்பு என்னிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால் முற்றிலுமாய் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். நாம் ஒழுங்கு என்று சொல்லும் பொழுது பாருங்க, ஒழுங்கா ஜெபிக்கிறது, ஒழுங்கா வேதம் வாசிக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதே ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு வரணும் சரியா அப்படின்னு வாத்தியார் சொல்றாரு. ஒழுங்கா அப்படின்னா அந்த ரெகுலராக தினந்தோறும் நாம் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறவர்களா, தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களா நம்ம பாருங்க, புது சிருஷ்டியாக தேவன் நம்மை பார்க்க விரும்புகிறார். நான் புது சிருஷ்டி என்று வாயினால் சொல்வதல்ல, நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய செயல்களினாலும் நான் ஒரு புது சிருஷ்டி. எதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் என்றால், நான் உண்மையான ஆலயத்திலே
என்னை அவர் ஜீவனுள்ள கற்களாய் அங்கே பதிப்பதற்கு, அந்த ஆலயத்தின் தூணாய் என்னை வைப்பதற்கு ஒரு புதிய படைப்பாக தேவன் என்னை உருவாக்குகிறார். அந்த உருவாக்குதலுக்கு என்னை முழுமையாய் நான் விட்டுக் கொடுத்து நான் புது சிருஷ்டியாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமே. ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மை என்ன செய்வார் என்றால், ஆலயத்திலே அவர் நம்மை தூணாக, கற்களாக, ஜீவனுள்ள கற்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதிலே எந்த விதமான அவிசுவாசம் கொள்ள தேவையில்லை. தேவன் நம்மை இந்த வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.